நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீங்க நம்புகிறோம். அதுக்காக ஆண்டவரை துதிங்க. இன்னும் கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என்னோடும் எங்களோடு நீ பேசும். இந்த வார்த்தைகளின் சத்தம் எங்கள் இருதயங்களில் தொனிக்கட்டும் சுவாமி. அந்த வார்த்தைகளுக்கு நேராக எங்கள் இருதயங்கள் திரும்பட்டும். அடியாளை மறைத்து கொள்ளும். நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தவருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கடந்த வாரத்தில் நாம் ஜீவனுள்ள கல் இயேசு என்று சொல்லி அந்த தலைப்பில் அதில் நம்ம எப்படி கட்டப்படணும்னு பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் பாருங்கள், இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது அவர் அஸ்திபாரமாக ஒரு கல். இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல். இயேசு பரீட்சிக்கப்பட்டவர், விலையேற பெற்றவர். பரீட்சிக்கப்பட்டதுனா என்னது? சோதிக்கப்பட்டவர். பல வழிகளிலும் சோதிக்கப்பட்டு அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விதத்திலும் பரீட்சிக்கப்பட்டவர் இயேசு. விலையேற பெற்றவர். அவருடைய ரத்தம் எத்தனை விலையேற பெற்றது. அடுத்து திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல். அவர் தான் மூலைக்கல். அவர் ஒரு கட்டடத்துக்கு மூலைக்கல் தான் தாங்கி அது தாங்கி பிடிப்பது போல நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் மூலைக்கல் எல்லாம் இயேசுதான். எல்லாம் இயேசுதான். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இயேசு ஒரு திட அஸ்திபாரம் உள்ள மூலைக்கல். அவர் நம்ம வாழ்க்கையின் அஸ்திபாரமே இயேசு தான். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அஸ்திபாரமாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அஸ்திபாரம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? திடமுள்ளதாக இருக்கும். அந்த அஸ்திபாரத்தை யாராலையும் நொறுக்கவே முடியாது, யாராலும் அசைக்கவும் முடியாது. அந்த அஸ்திபாரம் ஒரு நாளும் நிர்மூலமாக முடியாது. ஏனென்றால் இயேசு திட அஸ்திபாரமுள்ள மூலைக்கல். அப்போ இந்த திட அஸ்திபாரமுள்ள மூலைக்கல்ல தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும். யார் வாழ்க்கை இந்த திட அஸ்திபாரமுள்ள மூலைக்கல்லின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை? அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்கிறாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்து சொல்கிறாரு, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. நம்ம சிறு பிள்ளையிலேயே கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடுன்னு ஒரு பாடல் நம்ம படிச்சிருப்போம். இயேசு சொல்கிறார், நீங்கள் திட அஸ்திபாரம் உள்ள இந்த மூலைக்கல் மேல் கட்டப்பட்ட வீடு எது தெரியுமா? கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்போ யார் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ இயேசுவின் வார்த்தைகள், இயேசு என்றால் வார்த்தை தான் இயேசு. அப்போ இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் அடித்தளமாக போட்டு அஸ்திபாரமாக போட்டு உங்கள் வீட்டை கட்டுனீங்கன்னு சொன்னால்
நீங்கள் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. உங்கள் வாழ்க்கை, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஆலயத்துக்கு போகிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அடித்தளம் இயேசுவின் வார்த்தைகள் இல்லை என்று சொன்னால் உங்கள் வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்கிறார். நம்ம யோசித்து பார்ப்போம். ஒரு கண்மலை, நம்ம வீடு இன்றைக்கி எப்படி கட்டியிருக்கிறோம்? நம்ம சொந்த வீட்டில் நிறைய பேர் நம்ம சொந்த வீட்டை இயேசு தந்திருக்கிறார். அந்த வீடு எப்படி கட்டப்பட்டிருக்குது? அந்த அஸ்திபாரம் போடும்போது எவ்வளோ கற்களை, பெரிய பெரிய கல்லுகளை ஆழமாய் தோண்டி அதில் போட்டு தான் வீட்டை கட்டுறாங்க. அதனால தான் வீடு உறுதியாய் கட்டப்பட்டிருக்கிறது. பெருமழை வந்தாலும், பெரு வெள்ளம் வந்தாலும், காற்று அடித்தாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அது அஸ்திபாரம் ஆழமாய் தோண்டப்பட்டு அதில் கற்களின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் இயேசுவின் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அஸ்திபாரமாக இருக்கணும். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவம் இயேசுவின் வார்த்தையின் மேலே இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெற்ற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், நீங்கள் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் இயேசுவின் வார்த்தை மேலே இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன சொன்னார் இயேசு? மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரம் ஒரே நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். மலை பிரசங்கம்னு சொல்லுவாங்க அந்த வசனத்தை. அப்பொழுது ஆண்டவர் மலையின் மேல் ஏறினார். திரளான ஜனங்கள் அவர்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்காங்க உபதேசத்தை கேட்க. சீஷர்களும் அவர்கிட்ட வர்றாங்க. அப்பொழுது ஆண்டவர் தன் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் அப்படின்னு 5ஆம் அதிகாரத்துலேருந்து போட்டிருக்கு. இது வரைக்கும் அந்த பகுதியில் நீங்கள் கவனித்து வாசிக்கலைன்னா மத்தேயு 5, 6, 7 கவனமாக நீங்கள் வாசிங்க. அதில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் தான் இயேசு சொல்லுகிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. அப்போ என்ன சொன்னார் இயேசப்பா? 3ஆம் வசனத்துல இருந்து ஆண்டவர் 3ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனத்துல வரைக்கும் யார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்கிறார். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பேறு பெற்றவர்கள் இல்லையா? அவங்க தான் பாக்கியவான்கள். நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் உலக பிரகாரமாக வீடு, காரு, பங்களா எல்லாம் இருந்தால் ஆசீர்வாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது வந்து 2வது தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், என் நாமத்து நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் சொல்லப்பட்டு அனுபவிக்கிறவங்க, இவங்க எல்லாரும் பாக்கியவான்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றதுக்கும் நம்ம நினைக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அப்போ இப்படிப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு இயேசு அதில் சொல்லியிருக்கிறார். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் உங்க நற்கிரைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணும். அப்படி நீங்க வெளிச்சமா பிரகாசிக்கணும். அந்த உலகத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருவரும் வெளிச்சமா இருக்கணும். அடுத்து இந்த பூமிக்கு நம்ம உப்பாக இருக்கணும். வெளிச்சம் பாருங்க, அநேகருக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது. இந்த உப்புன்றது அநேகர் வாழ்க்கைக்கு ருசி கொடுக்குது. உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கா? அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, இது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு நீதி நிறைந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரனோட நீ ஒப்புரவாகணும், உன் சகோதரனோட உனக்கு பகை இருக்கக்கூடாது. அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரியை இச்சையோடு நம்ம பார்த்தால் அது விபச்சாரம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் உள்ளதை உள்ளபடி பேசுங்க, பொய் சொல்லாதீங்க, வீணா சத்தியம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். தீமையை எதிர்த்து நிற்காதீங்க, சத்துருக்களை சிநேகிங்க. இப்படி ஆண்டவர் நமக்கு பரிசுத்த வாழ்க்கை, நீதியின் வாழ்க்கை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம சகிச்சு போகணும். அந்த வசனங்களெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்னா, அவர் அப்படிப்பட்ட பூரண சர்க்குணராக இருக்கிறார். நாமளும் அப்படி பூரண சர்க்குணராக இருக்கணும் அப்படின்னு 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார். 6ஆவது அதிகாரம் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்படி தான தர்மம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பலனை பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அப்போ பரலோகத்தில் அந்த பலனை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம எப்படி தான தர்மம் பண்ணணும்? வலதுகை செய்கிறத இடதுகை என்ன செய்ய வேண்டாம், அறிய வேண்டாம். அந்த அளவுக்கு நீ ரகசியமாக அதை செய்யணும் ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. அந்த ரங்கத்தில் நீ ஜெபிச்சினா
வெளியரங்கமாக நான் உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து உபவாசம் பண்ணும்போது கூட 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக உபவாசம் அல்ல, எப்படி உபவாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்தரங்கத்தில் இப்படிலாம் நம்ம செய்யும்போது மனுஷருக்கு தெரியாமல், மனுஷர் பார்க்கணுன்ட்டு, மனுஷர் புகழணுன்ட்டு எதையுமே செய்யாமல் என் ஆண்டவர் என்னை பார்த்தா போதும்னு செய்கிறவங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து கர்த்தர் என்ன சொன்னார், அதை மத்தேயு 6 பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து உன் கண்ணு ரொம்ப முக்கியம், அது சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. கண் கெட்டதாக இருக்கக்கூடாது. 2 எஜமான், உலக எஜமானாகிய சாத்தான் இல்லையா, இயேசு, 2 பேரும் எஜமான். இந்த 2 எஜமானுக்கும் நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது, யாராவது ஒருவருக்கு தான். அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, நாளை கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கவலை, ஆனால் இயேசு சொல்கிறார், நீங்கள் நாளைய தினத்துக்காக கவலைப்படாதீங்க, அந்தந்த நாளுக்கு உங்கள் பாடு இருக்குது, அது போதும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் முதலாவது தேடுங்க. உணவுக்காக, உடைக்காக, இன்னும் மற்ற காரியங்களுக்காக நம்ம கவலைப்பட்டு கலங்க வேண்டாம் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கூட நான் கொடுப்பேன், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தருவேன். ஆனால் நீங்கள் கவலைப்படாமல் என்னுடைய பரிசுத்தத்தை, என்னுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுனீங்கன்னா, நீதியை நீங்கள் தேடுனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நான் கூட கொடுப்பேன்னு இயேசு சொல்கிறார். அடுத்து 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஏசப்பா என்ன சொல்கிறாரு, ஒருத்தரை கூட உங்கள் வாயினால் குற்றவாளியாக நீங்கள் தீர்க்காதீங்கன்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நாம் எத்தனையோ குறை உள்ளவங்க தான். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஊழியம் செஞ்சால் கூட நமக்குள்கிட்டையும் குறை இருக்குது, நம்மளும் எத்தனையோ தவறுகள் செய்கிறவங்க தான். அதனால் ஆண்டவர் சொல்ல, யாரையுமே நீ குற்றவாளியாக தீர்க்காத அப்படின்னு சொல்கிறார். அடுத்து கர்த்தர் சொல்கிறாரு, என்ன கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்கிறார். அப்படின்னா என்ன, ஆவிக்குரிய பரலோக பரிசுத்தாவியானவர் மூலமாய் வருகிற நன்மையான ஈவுகளை கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்காக பரலோக கதவை தட்டுங்க, ஆண்டவர் உங்களுக்கு திறப்பார். அவரை தேடுங்க, நீங்கள் அவரை பார்ப்பீங்க, அவரை கண்டடைவீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து ஆண்டவர் சொல்கிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இந்த கடைசி நாளில் இந்த உபதேசம் நமக்கு ரொம்ப அவசியம். நிறைய கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், அவங்களுடைய கனிகளினால் நீங்கள் அறிவீங்க. அவங்க வெளிப்பிரகாரமாக பார்க்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு தான் வருவாங்க, ஆட்டுத்தோல் தான் போத்திருப்பாங்க, ஆனால் உள்ளமோ பட்சிக்கிற ஓனாய். இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் அடுத்து சொன்னார் ஆண்டவர், நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். இதெல்லாம் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என் ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். என் நாமத்தை சொல்லி நீ ஊழியம் செய்யலாம், நீ அற்புதம் செய்யலாம், நீ பிசாசை துரத்தலாம், இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சிட்ருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்கிறார், என் சித்தத்தின்படி நீங்கள் செய்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும். அப்போ அவர் சித்தம் செய்கிறோமா? இதெல்லாம் இத்தனை வார்த்தைகளையும் மத்தேயு 5, 6, 7 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், அவருடைய ஊழியத்தை செய்கிறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தைகள் மேலே தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தான் வீடு. அந்த வீடு கர்த்தருடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவின் வார்த்தையின் மேலே, அவர் வாயினால் சொல்லி அந்த வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருக்கா? அந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்கிறீங்களா? அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருக்குறீங்களா அன்று கேட்குறார் நம்மளை பார்த்து. அப்படி நீங்கள் கட்டப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கு. திட அஸ்திபாரம் உள்ள கல்லாகிய, யாராலும் அசைக்க முடியாத கல்லாகிய, நொறுங்கி போகாத கல்லாகிய கண்மலை மேல். ஒரு பெரிய மலையை யாரால நொறுக்க முடியும் சொல்லுங்கள்? ஒரு பெரிய மலை போன்ற எவ்வளோ பெரிய மலைகள் நம்ம தேசத்தில் இருக்குது, அதை யாராலையாவது நொறுக்க முடியுமா? அசைக்க முடியுமா? அந்த மலையை காட்டிலும் மேலானவர் இயேசு. அப்போ கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு உங்கள் வீடு கட்டப்படுதுன்னா ஆண்டவர் இந்த உபதேசங்கள் 5, 6, 7 இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் கட்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அடுத்து கர்த்தர் சொல்கிறாரு, இது மேலே நீங்கள் இதுபடி செய்யலையா, உங்கள் வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. இதுபடி இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியலை, இந்த வார்த்தையின்படி நீங்கள் செய்யவே இல்லைன்னா, நம்ம எவ்வளவு தான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் நம்ம ஆண்டவரை தேடினாலும் நம்ம வீடு மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்போ மணல் மேல் கட்டப்பட்ட வீடுக்கு ஏதாவது ஒரு உறுதித்தன்மை இருக்குமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எந்த விதத்தில் கண்மலையில் கட்டப்பட்டிருந்தாலும் மணல் மேலே கட்டப்பட்டிருந்தாலும் 2 வீட்டையுமே பரிசோதிக்கக்கூடிய நாள் வரும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், பெருமழை சொரியும், வெள்ளம் வந்து மோதும், காற்று வந்து அடிக்கும், பெருமழை பெய்யும்,
வெள்ளம் வந்து நம்ம வீட்டை மோதும், காற்று நம்ம வீட்டு மேலே அடிக்கும். இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா உலகத்தில் வருகிற துன்பங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள், போராட்டங்கள், இது எல்லார் வாழ்க்கையிலும் கட்டாயம் வரும். ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உபத்திரவங்கள்லாம் எதுக்கு தெரியுமா? நம்மளை சோதிப்பதற்கு, நம்மளை பரீட்சிப்பதற்கு. எப்படி இயேசு பரீட்சிக்கப்பட்டாரோ அதே போல இந்த துன்பங்களும் சோதனைகளும் நம்மை பரீட்சிக்கும், நம்மை சோதிக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா இந்த துன்பங்களும் போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையை ஒரு நாளும் அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை மேலே கட்டப்பட்டு கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த துன்பங்களும் போராட்டங்களும் உங்களை இன்னும் ஆழமாக இயேசுவுக்குள் உறுதியாக்கும், உங்கள் விசுவாசத்தை இன்னும் ஆழமாக்கும், உங்கள் பக்தியை இன்னும் ஆழமாக்கிறோம், உங்கள் பரிசுத்தத்தை இன்னும் விரிவாக்கிறோம், உங்கள் ஆண்டருக்குள்ள உங்கள் வளர்ச்சியை இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம். இதுதான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு நடக்கிற காரியங்கள். ஆனால் மணல் மேலே ஆணுடைய வார்த்தை அஸ்திபாரமே இல்லாமல் அதுக்கு கீழ்ப்படியாதவங்களா இருந்து உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்ட வீடு எப்படி தெரியுமா? அப்படிப்பட்டவங்க வரங்கள் பெற்றவங்க இருக்காங்க, நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க வீடு உபத்திரவங்களும் சோதனைகளும் போராட்டங்களும் வரும்போது அந்த வீடு நிற்காது, அது விழுந்து போயிடும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு மரம் இருக்குது, செடி இருக்குது அப்படின்னா அந்த காற்று அடிக்கும் போது மரமும் இதுவும் நல்லா வேர் விட்ட மரமும் செடி என்ன செய்யும்? அந்த காற்று அடிக்க 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 அப்படி இப்படி அசைந்து கொடுக்கும், ஆனால் வேர் இன்னும் ஆழமாக போகும். அதே தான் இயேசுவின் வார்த்தைகள் மேல், அவர் சொல்லிய வார்த்தைகள் மேல் யாரெல்லாம் கீழ்ப்படிந்து கட்டப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கை போராட்டங்களும் பிரச்சனைகளும் வர 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 இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் பலனுள்ளதாய் மாறும், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக மாறும், விசுவாசத்தில் திட்டமுள்ளவங்களாக மாறுவாங்க. ஆனால் அது மேலே கட்டப்படாதவங்களோ கொஞ்சம் உபத்திரம் வந்தவொடனே பின்வாங்கி போயிடுவாங்க. அவங்க ஆவிக்கிற வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும், அவங்க பக்தி அழிஞ்சிரும், பரிசுத்தம் அழிஞ்சிரும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். கடைசி அந்த வசனம் என்ன முடிவை ஏசப்பா சொல்கிறார், கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு பெருமழை வந்தது, மோதியது, ஆனால் அது விழவே இல்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடோ மோதின போது விழுந்தது, அழிந்தது. இதைதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லைன்னு சொல்கிறார். இதுதான் நம்முடைய அனுபவமாக இருக்கணும். நமக்கு முன்னால் எப்பொழுதும் இயேசுவை நமக்கு முன்னால் வச்சுருக்கணும். இயேசுவின் ஆவியான தேவனை நமக்கு முன்னால் எப்பயும் நம்ம வச்சுருக்கணும். ஆவியானவரே என்னை நடத்துங்கப்பா, நீ தான் என் வாழ்க்கையை ஆளுகை செய்யணும், நீங்கள் தான் எனக்கு எல்லாம், இயேசு தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி அவரை முன்னால் வைத்து 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 தான் நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்தணும். அவர் வார்த்தைகளை, இயேசுவின் வார்த்தைகளை முன்னால் வச்சு 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 அந்த வார்த்தைகளை பிடித்து 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 நம்ம ஓடும்போது கர்த்தர் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜீவ வசனம் நம்மளை அப்படி அதை பிடித்து அதையே முன்னால் வச்சு வச்சு நம்ம ஓடும்போது நம்ம ஒரு நட்சத்திரத்தை போல, ஒரு சூரியனை போல, ஒரு சந்திரனை போல நம்ம சுடர்விட்டு நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும் இயேசு சொல்லுகிறார். அப்போ திட அஸ்திபாரமுள்ள கல்லாகிய இயேசுவின் மேல் யார் கட்டப்படுகிறார்களோ அவங்க வாழ்க்கை ஒரு நாளும் அழிந்து போகாது, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் சிதைந்து போகாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கடைசி நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெருவெள்ளம் போன்ற சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எந்த நேரத்துலனாலும் நமக்கு வரலாம். ஆனால் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்பட்டுறக்கூடாது, நம்முடைய பக்தி அசைக்கப்பட்டுறக்கூடாது, நம்முடைய பரிசுத்தம் அசைக்கப்பட்டுறக்கூடாது. அதற்கு இயேசுவின் மேல் அவருடைய வார்த்தைகள், ஆண்டவர் சொல்லியிருக்கிற அவருடைய வாயினால் சொன்ன அவருடைய வார்த்தைகள் மேல் உங்கள் அஸ்திவாரத்தை போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஒருவேளை நிறைய வார்த்தைகள் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த 5, 6, 7 சொல்லிட்டு இப்படி ஒரு வார்த்தையை தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வசனங்களை வாசித்து நான் அப்படி இருக்கிறேனா, நான் அப்படி வாழ்கிறேனா, என் வாழ்க்கை அப்படி கட்டப்பட்டிருக்கா யோசித்து பாருங்கள். இல்லாட்டா அந்த வார்த்தையை படி என்னை பரிசுத்தமாக்கும். நம்மை பரிசுத்தமாக்க இயேசுவால் தான் முடியும். நம்ம இப்படிப்பட்ட வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கையை கட்ட அவருடைய ஆவினால தான் ஆகும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அழகாக கட்டி எழுப்பிடுவார். அப்போ எத்தனை போராட்டங்களை சாத்தான் கொண்டு வந்தாலும் எதுவும் நம்மை அசைக்க முடியாது, எதுவும் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை சேதப்படுத்த முடியாது, அதை விழப்பண்ண முடியாது. அது கர்த்தருக்குள்ளாய் எழும்பி நிலைநிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தரும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. திட அஸ்திபாரமுள்ள கல்லாகிய இயேசுவே,
உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நீங்கள் இந்த வாசனத்தின்படியே நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒருவர் கூட மணலின் மேல் கட்டப்பட்ட வீடாய் இருக்கக்கூடாதப்பா. கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல், கண்மலையாகிய இயேசுவின் வார்த்தைகள் மேல், நீர் சொல்லிய வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள் மேல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். ஆவியாண்ட வல்லமையினால கட்டப்படட்டும் இயேசுப்பா. ஒரு நாளும் போராட்டங்கள், பெருமழை, பெருவெள்ளம் ஒருவரையை சேதப்படுத்தி விடாதபடி, மணல் மேல் கட்டப்பட்ட வீடாய் யாருடைய வாழ்க்கையும் மாறிவிடாதபடி கர்த்தனை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் வருகிற கள்ள உபதேசங்கள், ஆண்டவரே, கள்ள ஊழியர்களின் போதனைகள், கள்ள தீர்க்கதரிசன ஆவிகள், எல்லா வஞ்சகங்களுக்கும் வார்த்தையை கேட்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் நீ விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்திய ஆவியானவர் சத்திய வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.